ஹாய், கருப்பரிசி கஞ்சி செய்யலாமா? இந்த கருப்பரிசியில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அயன், ஃபைபர், மெக்னீஷியம் எல்லாமே இருக்குது. இது வந்து பிரெயினுக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ ஹெல்த்தி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு கருப்பரிசி நல்லா வாஷ் பண்ணி 7-8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நைட்டு செய்கிறதா இருந்தால் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு இந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்ச அந்த கொரன்னு அரிசியை ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூடயே 4-5 சின்ன வெங்காயம், 4 பூண்டு பீஸு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி ஊற்றி இது கூடயே 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் தேவையான அளவு உப்பு. நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இது வந்து மற்ற அரிசியை கம்பேர் பண்ணும்போது இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 7-8 விசில் விட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கான்னு பாருங்கள். இந்த அரிசி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இது வேகிற டைம்லேயே கொஞ்சமாக தேங்காய் பால் வடிகட்டி வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த கஞ்சி நல்லா சாஃப்டாக கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தேங்காய் பால் அரைச்சி சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா உங்களுக்கு கொஞ்சமாக இது மேலேயே வெங்காயத்தை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான கஞ்சி ரெடி. இது வந்து அவ்வளோ ஹெல்த்தி. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.